அனைவருக்கும் வணக்கம். கிருஷோபா கடந்து நான் உங்கள் ராஜுங்க. நாம் இந்த வீடியோ பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தடம் பதிப்போம் அந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 அந்த டாப்பிக்கில் வந்து இது 3வது வீடியோ பதிவு. சொல்லப்போனால் இணை எழுத்துக்கள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 வீடியோ பதிவு நம்ம கொடுத்துருப்போம். பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. இது வந்து 3வது வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவு எல்லாமே வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு உண்டான மாதிரி தான் போகும். ஆல்ரெடி படித்தவங்க ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பிக்சரைஸ் தெரில அப்படின்னா ஜூம் பண்ணிக்கோங்க, மொபைலை ரொட்டேட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த செட்டிங்ஸ் வச்சு. இல்லை ஸ்பீடாக போகுது அப்படின்னா, இல்லை ஸ்லோவாக போகுது அப்படின்னா ஸ்பீடு வச்சு கூட பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த இணை எழுத்துக்கள் அந்த டாபிக் வந்து புக்கில், அது ஓல்டு புக்காக இருந்தாலும் சரி, நியூ புக்காக இருந்தாலும் சரி, எங்கெங்கே கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்கேன். அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இணை எழுத்துக்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, அதனுடைய புக் பேக் கொஸ்டின் என்ன, அதை சார்ந்து வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா தகவல் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்துடலாம். சரிங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின் இந்த டாபிக் வைஸாக எதுவும் அதிகம் கேட்கல, இருந்தாலும் அதை சார்ந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன். சரிங்களா? சரி, வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அதாவது 6th ஓல்டு புக்கு. ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா பருவம் 1 இயல் 1 அதில் பார்த்தீங்கன்னா இலக்கணமும் மொழித்திறனும் அப்படிங்கிற அந்த பகுதியில் வந்து இருக்கும். அதாவது இந்த பகுதி தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இணை எழுத்துக்கள் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது என்ன சார் இணை எழுத்துக்கள் அப்படின்னா, முதல்ல நமக்கு இந்த எழுத்துக்கள் தெரியணும். ஆகாய்க்கு வரிசையாக தெரியணும். அதேமாரி இக்கு இங்கு அப்படிங்கிற 18 மெய்யெழுத்தும் வரிசையாக தெரிஞ்சிருக்கணும். ஏன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இதை வச்சு தான் வந்து இணை எழுத்தே வந்து இருக்குது. அதில் எப்படி என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், அதாவது வந்து ஆகாகி வரிசையாக உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, ஆக்கு ஆ அந்த நெடில் எழுத்து தான் இணை எழுத்து. குறியில் எழுத்துக்கு ஈ தான் வந்து இணை எழுத்து. ஊ குறியிலுக்கு வந்து ஊ தான் இணை எழுத்து அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா? அது வந்து அந்த பகுதியாக உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக சொல்கிறேன். அப்போ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வரிசையாக தெரியணும். ஓகேங்களா? இந்த 12 உயிரெழுத்து 18 மெய்யெழுத்தும் உங்களுக்கு வரிசையாக தெரியணும். அப்போ தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு 2ம் இணை எழுத்து. இக்குக்கு இங்கு, இச்சுக்கு இஞ்சு, இட்டுக்கு இன்னு, இத்துக்கு இந்து, இப்புக்கு இம்மு அப்படின்ட்டு இணை எழுத்து. ஓகேங்களா? சரி, ரைட். இதை தான் வந்து கொஞ்சம் விளக்கியிருப்பாங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியுமில்ல, ஆனா உயிரெழுத்து, புள்ளி வச்ச எழுத்துலாம் மெய்யெழுத்து, நானா உயிரும் மெய்யும் சேர்ந்த உயிர்மெய் எழுத்து, இதெல்லாம் தெரியும். மொத்தம் 216 எழுத்துக்கள் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? சரி, ரைட். இணை எழுத்து அப்படின்னா, இப்போ நாம் ஃப்ரெண்ட்ஸே நம்ம பேச்சு உலகில் என்ன சொல்லுவோம், ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னா, நீ எனாடா, நீ எனமுடா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதாவது நட்பு, நீ நட்புடா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து இணை எழுத்துக்கள் அப்படிம்பாங்க. நட்பு எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க, இணை எழுத்துக்களும் சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு இணை எழுத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உயிரெழுத்தில் எது இணை எழுத்து, மெய்யெழுத்தில் 18க்கும் எது எது இணை எழுத்து அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ புத்தகத்தில் என்ன சொல்கிறாங்க, எழுத்துகளும் மனிதர்களும் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா, மனிதர்களைப் போலத்தான் எழுத்துகளும், அவற்றுக்கும் நட்பு உண்டு, இனமும் உண்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ இங்கு அப்படிங்கிற எழுத்துக்கு பின்னால் கா அப்படிங்கிற இணை எழுத்து தான் வரும். அப்போ நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருக்கிற இடத்துலாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இக்கு இங்கு வரிசையாக தெரிஞ்சதுனால இக்குக்கு இங்கு தான் இணை எழுத்து அப்படிங்கிறோம். கரெக்டுங்களா? அப்போ இங்கு அப்படிங்கிற மெல்லின எழுத்துக்கு, மெல்லின எழுத்துலாம் தெரியுமில்ல, ஞஞ்சன நமன இந்த மாதிரி வருமில்ல, அந்த மெல்லின எழுத்துக்கு இனமான வல்லின எழுத்து தான் வரும். கசட தபர அப்படிங்கிற கா சடா தபர அப்படிங்கிற அந்த 6 எழுத்து தான் வரும் அப்படிங்கிறதான் கணக்கே. அதேபோல் பார்த்திங்கன்னா, இஞ்சு அப்படிங்கிற எழுத்துக்கு இச்சுன்னு நம்ம பார்த்துருப்போம். வரிசையாக பார்க்கும்போது இஞ்சுக்கு வந்து இச்சு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். கரெக்டுங்களா? அப்போ அந்த மெல்லின எழுத்துக்கு இணையான கசடதபர அப்படிங்கிற வல்லின எழுத்து தான் வரும் அப்படிங்கிறது தான் நட்பு எழுத்துக்கள், அதாவது இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எக்ஸாம்பிள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகளை பார்த்தாவே தெரியும். சிங்கம் அப்படிங்கும்போது இங்குங்கிறது மெல்லின எழுத்து, காங்கிறது வல்லின எழுத்து. கரெக்டு தானே? அதேமாதிரி தங்கை, இங்குங்கிறது மெல்லின எழுத்து, கைங்கிறது அந்த கசரதபர வரிசை எழுத்து. கரெக்டுங்களா? அப்போ அந்த மாதிரி தான் மஞ்சள் பாருங்கள், இஞ்சுக்கு சாதா வரும், இஞ்சுக்கு சா அப்படிங்கிற அந்த வரிசை எழுத்துக்கள் தான் இனமாக வரும் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஓகேங்களா? அதேமாரி எண் கூட்டல் டா, இந்த 3 சுழி எண்ணுக்கு இந்த டா தான் வரும் அப்படிம்பாங்க. இதனால தான் இதை வந்து டன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த நகரத்தை நம்ம அடிக்கடி என்ன சொல்லுவோம், டன்னகரம் அப்படின்னு சொல்லுவோம். தெரியுங்களா? அப்போ எதனால் சொல்கிறாங்கன்னா, நட்பு எழுத்துக்கள் இது எப்பயுமே சேர்ந்து வர்றதுனால தான் டன்னகரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதேமாரி இந்து தா,
அப்போ இதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்துக்கு இந்த தாதா வந்து இணை எழுத்தாக வர்றதுனால இதை தன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாவை தன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுக்கு முதல்ல வர்ற எழுத்தை அப்படி கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதனால தான் அந்த பேரே வந்தது. இந்த இன்னு அதாவது ரெட்டை சொல்லு இன்னுக்கு பாருங்கள், ராதா வந்து நட்பு எழுத்தாக வரும், இணை எழுத்தாக வரும். அதனால தான் இதை என்ன சொல்லுவாங்க, ரன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாக்கு வந்து ரன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அந்த மாதிரி சில சொற்களை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் இது இதுக்கு இதுதான் இணை எழுத்து அப்படின்ட்டு. அடுத்தது இப்போ இதை ஒரு பிக்சரைஸாக கொண்டு வந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதில் மெல்லின எழுத்துக்கு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம், உயிரெழுத்துக்கு இன்னும் நான் பார்க்கல. அதில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும், அதை நான் சொல்லிடுறேன். அதாவது பாருங்கள், மெல்லின எழுத்துக்கு எப்படின்னு பாருங்களேன். இக்குக்கு இங்கு, இச்சுக்கு இஞ்சு, இட்டுக்கு இன்னு, அதனால தான் இது டன்னகரம். இத்துக்கு இந்து, அதனால தான் இது தன்னகரம். இப்புக்கு இம்மு, இன்னுக்கு இரு, அதனால தான் இது ரன்னகரம். இதெல்லாம் வந்து மெய்யெழுத்துக்கு. கரெக்டுங்களா? 18 எழுத்துக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் இனமான இணை எழுத்துங்கிறது இதுதான். அப்போ கொஸ்டின் எப்படி வேணால் கேட்கலாம். இப்போ இம்முக்கு உண்டான இணை எழுத்து எது, இல்லை நட்பு எழுத்து எது அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும் பா வரிசை தான், அதாவது பா அப்படிங்கிறதா வரணும். ஓகேங்களா? இந்துக்கு உண்டான இணை எழுத்து எது அப்படின்னா தா வரிசை. பெரும்பாலும் இந்த மெல்லின எழுத்து தான் மெயினாக வரும். ஞஞன நமன அப்படிங்கிற மெல்லின எழுத்து வச்சு தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அதுதானே இருக்குது. ஆக்சுவலாக வந்து இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து இதெல்லாம் வந்து என்னது, மெல்லின எழுத்து. மெல்லின எழுத்துக்கு அதற்கு இனமான வல்லின எழுத்து தான் என்னவா வரும், இணை எழுத்தாக வரும். ஓகேங்களா? இப்போ இந்த டாப்பிக்கை பார்த்துட்டோமா, அப்புறம் இந்த பக்கம் வரலாம், உயிரெழுத்து வரலாம். உயிரெழுத்தை பொறுத்த வரைக்கும் குறிலெழுத்துக்கு அதற்கு உண்டான நெடில் எழுத்து தான் வந்து, அதாவது ஆக்கு ஆ தான் வந்து இணை எழுத்தாக வரும். ஈக்கு ஈ தான் வந்து இணை எழுத்தாக வரும். ஊக்கு அதனுடைய நெடில் எழுத்து ஊ தான் இணை எழுத்தாக வரும். ஓகேங்களா? ஏக்கும் அதேமாரி தான். ஆனால் இந்த ஓக்கும் ஓகே இணை எழுத்து அதான் வரும். இந்த ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐ ஊ அப்படிங்கிறது, இந்த ரெண்டு ஐ அவு, இந்த ஐக்கு பார்த்தீங்கன்னா இணை எழுத்து ஈ தான் வரும். அதாவது ஐக்கு இணை எழுத்து வந்து ஈ, அதாவது குறில் ஈ. ஐங்கிறது ஆக்சுவலாக என்ன எழுத்து, நமக்கு நெடில் எழுத்து. கரெக்டுங்களா? இந்த ஐ அப்படிங்கிற நெடில் எழுத்துக்கு ஈ அப்படிங்கிற குறில் எழுத்து தான் வரும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி யூனிக்காக இருக்கிறத வச்சு தான் கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ்லேயும். ஓகேங்களா? சரி, இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஐ அப்படிங்கிறத நம்ம உச்சரிக்கும் போதே ஈ வரும். ஐ அப்படிங்கும் போதே ஈ வரும். நெடில் ஈ கிடையாது, குறில் ஈ. இன்னொன்று என்னது, அவ்வு. அவு அப்படிங்கிற எழுத்துக்கு எந்த எழுத்துங்க இணை எழுத்து அப்படின்னா ஊ. இதையும் உச்சரிக்கும் போது பார்த்திங்கன்னா அவு அப்படின்ட்டு ஊ கடைசியாக வரும். அப்போ அதை வச்சு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஊ அப்படிங்கிறது தான் இணை எழுத்து அப்படின்ட்டு. ஓகேங்களா? சரி, ரைட். இது தான் வந்து இந்த எதுக்கு நான் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் பிக்சர் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நட்பு இந்த மாதிரி எழுத்துக்களை என்ன சொல்லுவாங்க, நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த பிக்சரை கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? சரி, இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா சந்தியக்கரம் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. அதாவது டிப்தாங்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது சந்தியக்கரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உயிரெழுத்து ரெண்டும் சேர்ந்து ஒரு உயிரெழுத்து உண்டாகியிருக்கும். உயிரெழுத்து ரெண்டு சேர்ந்து ஒரு உயிரெழுத்து உண்டாகிருக்கும். அதை தான் சந்தியக்கரம் அப்படிம்பாங்க. அப்போ உயிரெழுத்து 12ல் 2 எழுத்து வந்து அந்த மாதிரி இருக்குது. அது எந்தெந்த எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஐக்கு வந்து ஈ தான் வந்து இணை எழுத்தாக வந்தது, அவ்வுக்கு வந்து இணை எழுத்து ஊ தான் வந்ததுன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 2 எழுத்து தான். எப்படி சார் அப்படின்னு கேட்டால், ஐயை வந்து ஆ அப்படிங்கிற குறில் எழுத்தும் ஈ அப்படிங்கிற குறில் எழுத்தும் சேர்ந்து தான் ஐ அப்படின்ட்டு தான் வந்தது அப்படின்ட்டு இலக்கணத்தில் கணக்கு இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது ஒரு மாத்திரை, இது ஒரு மாத்திரை, இது ரெண்டும் சேர்ந்து தான் 2 மாத்திரையாக ஐ வந்து உருவானது அப்படிங்கிறது தான் வரலாறு. ஓகேங்களா? இப்போ ஆங்கிறது ஒரு மாத்திரை, ஊங்கிற குறில் எழுத்து ஒரு மாத்திரை, இது ரெண்டு கூட்டினா தான் அவ்வுங்கிற நெடில் எழுத்து வந்தது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஓகேங்களா? தெரிஞ்சுக்கோங்க. சந்தியக்கரம் எழுத்துக்கள் எது எது அப்படின்னு கேட்டாலும் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? இல்லை ஐ அவு அப்படிங்கிறத எந்த வகை எப்படி கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சந்தியக்கரம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்தது இப்போ நம்ம ஓல்டு புக்கில் பார்த்தோம். இந்த இணை எழுத்துக்கள் டாபிக் பார்த்தா நியூ புக்கு ஓல்டு புக்கும் ஒரு 2 இடத்துல தான் கவர் ஆகிருக்கும். அதை சார்ந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்தது நியூ புக்கு 6th நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா பருவம் 2ல் இயல் 1ல் இணை எழுத்துக்கள் அப்படிங்கிற டாப்பிக்கே இருக்கும். ஓகேங்களா? அந்த பகுதி தான் இது.
சரி, அங்கே என்ன சொல்கிறாங்க, அந்த நியூ புக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இதை நோட் பண்ணிக்கணும். இது கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸில். எழுத்துக்களுக்கு இடையே டேஸ் டேஸ் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு அப்படின்னு கேட்டு ஆப்ஷனை மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க வெவ்வேறு இதாக. அப்போ ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 வல்லின மெய் எழுத்துக்களும். அப்போ வல்லின எழுத்துக்கள்னால் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஞஞன நமன அப்படிங்கிறது ஞஞன நமன, கரெக்டுங்களா? அப்புறம் என்ன சொல்கிறாங்க, 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள். மெல்லின எழுத்து இது சரி, இது வந்து மெல்லின எழுத்து. வல்லின எழுத்து பார்த்திங்கன்னா கசட தபர, கசட தபர. இப்போ பார்க்கலாம். 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 வல்லின மெய் எழுத்துக்களும். அப்போ இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இந்த எழுத்துக்களுக்கு 6 மெல்லின எழுத்துக்களும். மெல்லின எழுத்துக்கள்னால் இதுதான் ஞஞன நமன அப்படிங்கிற இதெல்லாம் வந்து இணை எழுத்துக்கள் ஆகும் அப்படிங்கிறாங்க. பெரும்பாலும் சொற்களில் என்னமாக வரும் அப்படிங்கிறாங்க, மெல்லின மெய் எழுத்தை அடுத்து. மெல்லின மெய் எழுத்துனா இது இந்த ஞஞன நமன புள்ளி வச்சோம்னா மெய் எழுத்து, வேலை முடிஞ்சுது. இந்த இம்மு இன்னு இந்த 6 எழுத்துக்கும் அதற்கு இனமாகிய வல்லின எழுத்து தான் வரும். கசட தபர அப்படிங்கிற இந்த எழுத்து தான் வரும் அப்படிங்கிறதான் கணக்கு. இங்கே இந்த பிக்சருக்கு கீழே பாருங்கள், பார்த்தாவே தெரியும். இங்கே பாருங்கள், இங்கு அப்படிங்கிறது என்னது, மெல்லின மெய் எழுத்து. இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு இது எல்லாமே என்ன எழுத்து, ஞஞன நமன அப்படிங்கிற மெல்லின மெய் எழுத்து, புள்ளி வச்ச எழுத்து. அதுக்கு பக்கத்தில் வர எழுத்து என்ன சொல்கிறாங்க, கா சா டா தா பாவரிச ராவரிச. என்ன எழுத்து இது, வல்லின எழுத்து. இப்படி தான் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த சொற்களை பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இணை எழுத்து. ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ வல்லின எழுத்துக்கு மெல்லின எழுத்து இணை எழுத்துன்ட்டீங்க, மெல்லின எழுத்துக்கு வல்லின எழுத்து தான் இணை எழுத்தாக வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டீங்க. அப்புறம் இன்னொரு எழுத்து இருக்குல்ல, இடையின எழுத்துக்கள் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, எரல வளல அப்படின்ட்டு இருக்குல்ல. அப்போ இதுக்கெல்லாம் என்ன எந்த எழுத்து சார் இணை எழுத்து அப்படின்னா, இந்த 6க்குமே அது இந்த பகுதிக்குள்ளேயே தான் இணை எழுத்து. எப்படின்னா, இந்த யா அப்படிங்கிற ஒரு எழுத்துக்கு மீதி இருக்கிற 5மே இணை எழுத்து. இந்த ரா அப்படிங்கிற ஒரு எழுத்துக்கு மீதி இருக்கிற 5மே இணை எழுத்து. புரியுதுங்களா? இதுக்குள்ளேயே தான் இணை எழுத்தாக வரும் அப்படிங்கிறதா கணக்கு. அப்போ இடையின எழுத்துக்கள் அதற்குள்ளேயே தான் இணை எழுத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதா கணக்கு. ஓகேங்களா? சரி, ரைட். அதுதான் இங்கே அடுத்த பகுதி அதுதான். அதாவது பாருங்கள், இடையின எழுத்துக்கள் 6ம் ஒரே இனமாகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இதை பிக்சரைஸாக பார்க்கும்போது பாருங்கள், குறிலுக்கு நெடில், நெடிலுக்கு குறில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த இது ஐக்கு ஈயும் அவ்வுக்கு ஊ மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது என்ன, புக் பேக் கொஸ்டினாக பார்த்துடலாம். மெய் எழுத்துக்களைப் போலவே, அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துடலாம். மெய் எழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துகளிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்துகளில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, உயிரெழுத்துகளில் டேஸ் டேஸ் இணை எழுத்துக்கள் ஆகும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு, அப்போ இது என்ன எழுத்து, நெடில் எழுத்து. ஐ என்னும் நெடில் எழுத்துக்கு ஈ என்பதும் அவு என்னும் எழுத்துக்கு ஊ என்பதும் இணை எழுத்தாகும். இதை நம்ம பார்த்தது தான். சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. உயிரெழுத்துக்கள் அதாவது வந்து 12 ஆ இ அந்த மாதிரி வந்து சேர்ந்து வருவது இல்லை அப்படிங்கிறாங்க. அளபடையில் மட்டும் இந்த சொல்லி சிலபடை இன்னி சிலபடை அப்படின்ட்டு நம்ம அளபடை அது ஒரு டாப்பிக்கை நம்ம பார்ப்போம். அளபடையில் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, நெடிலை தொடர்ந்து அதற்கு இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும் அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ பாருங்கள், ஓ ஓதல் வேண்டும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். தூவும் தளி அந்த மாதிரி எழுத்துக்களை பார்க்குறோம். இதில் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஓ அப்படிங்கிற நெடில் எழுத்துக்கு அதற்கு இனமான ஓ அப்படிங்கிற குறில் எழுத்து இப்படி தான் வரும். இது எங்கே வரும் அப்படின்னா அளபடையில் மட்டும் வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தூவும் அப்படின்னா தூவும் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ தூவை பிரித்தோம்னா இத்து ப்ளஸ் நெடில் எழுத்து ஊ, அப்போ ஊக்கு பக்கத்தில் குறில் எழுத்து வருது, இப்படி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி தான் தளி அப்படிங்கிறது. இந்த லீயை பிரித்தோம்னா இல்லு ப்ளஸ் நெடில் ஈ, கரெக்டுங்களா? அதுக்கு பக்கத்தில் என்ன வருது, குறில் ஈ வருது. அப்போ நெடிலுக்கு இனமான குறில் எழுத்து
வரும் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்டோட விளக்கமே. சரிங்களா? சரி, ரைட். ஒரு கற்பவை கற்றபின் பாக்ஸ் ஐட்டத்தில் ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க. அந்த பாடலில் இடம்பெற்றுள்ள இணை எழுத்து சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இணை எழுத்துனா பார்க்கணும். இப்போ தங்கம் இதெல்லாம் வந்து இணை எழுத்து. சிங்கம், பஞ்சு, பண்டம், பந்தல், கம்பம், தென்றல், இன்பம், இது எல்லாமே இணை எழுத்து தானே. இந்த மாதிரி சொற்களை நாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது இப்போ முக்கியம். ஏன்னா வந்து ஒரு 4 சொற்களை கொடுத்துட்டு இணை எழுத்து இல்லாத ஒரு சொல்லையும் கொடுத்துட்டு பொருந்தா சொல்லியது அப்படிங்கிற ஒரு டாப்பிக்லேயும் கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது இது வந்து புக் பேக் கொஸ்டின். என்னது? மெல்லினத்திற்கு இணை எழுத்து இடம்பெறாத சொல்லியது அப்படிங்கிறாங்க. அப்போ மெல்லின எழுத்து இது இஞ்சு, இந்து, இன்னு, இம்மு. கரெக்டுங்களா? அப்போ அதற்கு இனமான எழுத்து என்ன? இஞ்சுக்கு சா, இது கரெக்டாக இருக்குது. இந்துக்கு தா, இதுவும் கரெக்டாக இருக்குது. அந்த வருஷ பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதேமாரி இன்னுக்கு என்ன வரும்? டன் நகரம். இப்போ தான் நம்ம சொன்னோம் இல்லையா, டா தான் வரணும். இங்கே நீ கொடுத்துருக்காங்க, அதே எழுத்து தான் கொடுத்துருக்காங்க. அதே எழுத்து இணை எழுத்தாக வராது. அப்போ கண்ணில் அப்படிங்கிறது தான் வந்து இணை எழுத்து இடம்பெறாத சொல். இம்முக்கு பாவரிசை கரெக்டு தான். ஓகேங்களா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ. அடுத்தது ஒரு 4 சொல்லை கொடுத்துட்டு தவறான சொல்லை வட்டமிடுக அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம இந்த இன்னுக்கு டன் நகரம் சொல்லிட்டோம், இது கரெக்டாக தான் இருக்குது. 3 சொல்லி இன்னுன்னா டா வரிசை வரும். ரெட்டை சொல்லி இன்னுன்னா ரன்னகரமான இந்தரா தான் வரும். அதனால தான் ரன்னகரம்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ வென்றான் அப்படிங்கிறத தப்பு. நண்டு, வண்டு இதெல்லாம் கரெக்டு தான். அப்போ இதை நம்ம பிரித்த தப்பு எதுன்னு பார்த்துடலாமா? தென்றல், ரன்னகரம் என்ன சொன்னேன்? ரெட்டை சொல்லி இன்னும் வரும். அப்போ தென்றல் ரெட்டை சொல்லி இன்னு. கண்டம், டன் நகரம் என்ன வரும்? 3 சொல்லி இன்னும் வரும். அப்போ கண்டம். நன்றி, ரெட்டை சொல்லி இன்னும் வந்தால் ரன்னகரம், அதாவது கசட தபர அப்படிங்கிற வல்லின ரகரம் வரணும். ஓகேங்களா? நன்றி. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம், இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மண்டபம் 3 சொல்லி இன்னுக்கு டன் நகரம் வரணும். வேலை முடிஞ்சது. சரி, இணை எழுத்து என்றால் என்ன? அதான் வல்லின எழுத்துக்கு மெல்லின எழுத்து, இணை எழுத்து, அதெல்லாம் வந்து இந்த டாப்பிக்காக பார்த்தோம்ல. ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம், அதனால் அந்த எழுத்துக்களுக்கெல்லாம் ஒற்றுமை இருக்குது. அதை தான் வந்து இணை எழுத்துன்னு சொல்லுவோம். இப்போ அந்த டாப்பிக்கோட விளக்கத்தை தான் நான் வந்து பிக்சராக கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் பிடிஎஃபாக உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோ பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் சார் வந்து அந்த குரூப்பில் போட்டுருவார். அப்போ வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்தது இணை எழுத்துக்கள். ஆக்சுவலாக இக்கு வராது. இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை கண்டறிய அப்படிங்கிறாங்க. இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்கள் அப்படிங்கிறாங்க. இது புத்தகத்தில் இருக்கிறது தான். இது வேறு மாதிரி கொண்டு வந்திருக்கேன், பார்த்துக்கலாம். இப்போ இங்குக்கு கா இணை எழுத்து தான், கங்கை வரும். இக்குக்கு கா, இக்குக்கு இங்கு தானே வரும். இக்குக்கு இங்கு, அதாவது ஞா வரிசை தானே வரும். அப்போ இது வராது, பக்கம் வராது. வண்டு, இன்னுக்கு டா வரிசை வரும். மண்டபம் வரும், மங்கை வரும். அப்போ இந்த பக்கம் மட்டும் வராது. ஏன் வராதுன்னு புரியுதுங்களா? அவங்க கேட்குற கொஸ்டின் என்ன? இணை எழுத்துக்கள் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இணை எழுத்துக்கள்னால் இக்குக்கு ஞா வரிசை தான் வரணும், அதுதான் இணை எழுத்து. வெந்தயம், இந்துக்கு தா கரெக்டு தான். தந்தம் கரெக்டு தான். பஞ்சு கரெக்டு தான். பச்சை, இச்சுக்கு இஞ்சி வரும். அப்போ இது வராது, பச்சை வராது. தக்காளி, இக்குக்கு இங்கு வரணும், இதுவும் வராது. மஞ்சள் வரும். கரெக்டுங்களா? ஓகே. அடுத்தது கம்பளம், இம்முக்கு பா கரெக்டு தான். இன்னுக்கு ரன்னகரம் கரெக்டு தான். இக்கு காக்கு இங்கு வரணும், அதனால் இது தப்பு. செங்கடல், இங்குக்கு கா வரணும். ஓகே. தேங்காய், இங்குக்கு கா, வேலை முடிஞ்சுது. இது வராது, காக்கை மட்டும் வராது. அப்போ சொற்களை வந்து இப்படி தான் கொடுப்பாங்க. அப்போ இணை எழுத்துக்கள் இல்லாத சொல் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ நாம் பார்த்ததை ஒரு பிக்சராக பார்க்குறோம், அவ்வளோதான். ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி. இணை எழுத்துக்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த இணை எழுத்துக்களுக்கு ஒற்றுமை இருக்குது. அது என்ன ஒற்றுமை அப்படின்னா, அந்த ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம், இந்த 2 விதத்தில் வந்து ஒற்றுமை இருக்குது. அந்த இணை எழுத்துக்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உயிரெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும்.
அதை தான் வந்து பாருங்கள் பிக்சராக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதில் ஒன்றே ஒன்று அப்படின்னா இந்த ஐ அப்படிங்கிற நெடில் எழுத்துக்கு ஈ அப்படிங்கிற குறில் எழுத்தும் அப்படிங்கிற நெடில் எழுத்துக்கு அப்படிங்கிற குறில் எழுத்தும் இணை எழுத்தாகும் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கனால தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதே வந்து உயிரெழுத்தை பார்த்துட்டோம். அப்போ மெய்யெழுத்துக்கு வல்லினை எழுத்துக்கு, அதாவது மெல்லினை எழுத்துக்கு வல்லினை எழுத்து தான் வந்து இணை எழுத்தாக வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. வல்லினம் பார்த்துட்டோம், மெல்லினம் பார்த்துட்டோம். அப்போ இடையினை எழுத்துக்கு எது வருது அப்படின்னா அதே இனம் தான் வரும். அந்த எழுத்துக்களே தான் இணை எழுத்துக்களாக வரும். ஒரு எழுத்துக்கு மீதி 5 எழுத்துக்களும் இணை எழுத்துக்களாக வரும் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஓகேங்களா? இல்லை ஈக்கு யா வரிசை கூட இணை எழுத்தாக வரும், இருக்கு ரா வரிசை கூட இணை எழுத்தாக வரும், அப்படியும் கணக்கு இருக்குது. ஓகேங்களா? இதை தான் வந்து நன்னூலில் ஒரு சூத்திரம் ஒன்று இருக்குது. ஐ ஔ ஈ உச்செரிய முதலெழுத்து இவ்விரண்டும் ஓரினம் ஆய்வரல் முறையே அப்படின்னு சொல்கிறாங்க. அழகாக சொல்லியிருப்பாங்க. ஐ ஔ உய் ஊ அப்படின்னா ஐக்கு, அதாவது ஐக்கு ஈயும் அவ்வுக்கு ஊவும் இந்த முதலெழுத்தில் இந்த 2 எழுத்து மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும், மீதி எல்லாமே இணை எழுத்து தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய விளக்கமே. ஓகேங்களா? சரி, அப்படி என்னங்க காரணம் அப்படின்னு ஒரு பாடல் வரியும் நன்னூலில் சொல்லியிருப்பாங்க. தான முயற்சி அளவு பொருள் வடிவான ஒன்று ஆதியோர் புடையொப்பினமே அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னது? எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா தமக்குள்ள இடம், அதாவது ஒலிக்கும் முயற்சி தானம் சொன்ன பண்ணிங்களா? அப்போ தானம்னா என்ன? தானம்னா இடம். அதுக்கப்புறம் முயற்சி கால அளவு அப்படின்னு நம்ம பார்த்தோங்களா? அப்படின்னா என்ன? அதனுடைய மாத்திரை அளவு. அதை தான் வந்து பொருள் வடிவம் ஆகிய 5 ஏதேனும் ஒன்றாக பலவானும் தம்முள் ஒப்புமை உடையனவாக வரும் அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கமே. சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த எழுத்துக்கள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அது வந்து இந்த தானம், முயற்சி, அளவு, பொருள், வடிவு இதெல்லாம் ஒத்து போகுது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். சரி, அது எப்படி அப்படிங்கிறது கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ தானத்தால் அப்படின்னா என்னது? இடத்தால். எழுத்துக்கள் பிறக்கும் இடம் வந்து மார்பு, கழுத்து, தலை, மூக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல சில எழுத்துக்கள் பிறக்கும் அப்படிங்கிறது கணக்கு. அதனால தான் வந்து தானத்தால் ஒத்தவை அப்படின்ட்டு. மார்புனால் சில எழுத்துக்கள் ஒலிக்கும், கழுத்து மூலமாக சில எழுத்துக்கள் பிறக்கும், தலை மூலமாக சில எழுத்துக்கள் பிறக்கும், மூக்கு மூலமாக ஞஞன நமன அப்படிங்கிற மெல்லின எழுத்து பிறக்கும் அப்படிங்கிறதா கணக்கு. இந்த டாபிக் வந்து தனியாக ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு வரும். அப்போ அந்த எழுத்துக்கள் பிறக்கும் இடம் அதை நாம் பார்த்துடலாம். சரிங்களா? இதுதான் வந்து எப்படி சொல்கிறது? தானத்தால் ஒத்தவை அப்படிம்பாங்க. இந்த முயற்சியால்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இதழ் குவிக்கிறதுனால, நாக்கு அன்னத்தை தொடர்றதுனால, அதனால தான் வந்து அதை என்ன சொல்கிறாங்கன்னா முயற்சியால் ஒத்தவை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஏன் வந்து விளக்குறோம் அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒலிக்கும் முயற்சி, தானம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு அப்படின்ட்டு. அது எதனால் ஒற்றுமை இருக்குங்கிறதுக்கோசரம் தான் இதை கொண்டு வந்ததே. இப்போ அளவால் ஒத்தவை அப்படின்னா பார்த்திங்கன்னா குறில் எழுத்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரையாக தான் இருக்கும். நெடில் அப்படிங்கிறது 2 மாத்திரையாக இருக்கும். அப்போ அளவால் ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறது தான். பொருளால் ஒத்தவை அப்படின்னா ஒரே பொருளை தரும் எழுத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். வடிவால் ஒத்தவை அப்படின்னா எழுதும் வடிவம். இப்போ பார்த்தீங்கன்னா எழுதும் வடிவம் ஒரே மாதிரி தான் இருக்கும், இங்கே மட்டும் தான் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எழுதும் வடிவத்தால் ஒத்திருப்பவை, அதனால தான் வடிவால் ஒத்தவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பாருக்குதா? வடிவால் ஒத்தவை எழுத்துக்கள்லாம் எப்படி இருக்குது? 2மே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஊ ஊ ஏ ஏ ஓ ஓ அப்படிங்கிறது எல்லாமே இந்த வடிவால் ஒற்றுமையாக தான் இருக்கும் அப்படிங்கிறதா கணக்கு. ஓகேங்களா? இதில் நம்ம இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும்? குளக்கரை, குளங்கரை. அது என்ன? குளக்கரை, குளங்கரை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இக்குக்கு பதிலாக இங்கு, அதாவது வல்லின எழுத்துக்கு பதிலாக மெல்லின எழுத்து வந்தாலுமே அர்த்தம் மாறலை. அதுதான் வந்து கொண்டு வந்திருக்கு. இதில் கா என்ற வல்லின எழுத்திற்கு பதிலாக இனவெழுத்தான ஞா என்ற மெல்லின எழுத்து வந்துள்ளது. வல்லினத்திற்கு மெல்லினம் இனவெழுத்து ஆகும். அது ஓகே தான். இவ்வாறு எழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாது. குளக்கரையினாலும் குளங்கரையினாலும் ஒன்று தான். அதனால தான் வந்து அது எப்படி ஒரு எழுத்து மாறி இருக்கே அப்படின்னா அர்த்தம் அதனால் அர்த்தம்லாம் மாறாது. அந்த இணை எழுத்து மாறினாலும் அர்த்தம் மாறாதுங்கிறதுனால தான் இந்த சொற்களை கொண்டு வந்திருக்கேன். அதேமாரி இன்னொரு சொற்கள் பார்த்திங்கன்னா அங்கு, ஆங்கு அப்படின்ட்டுருக்கு. அது என்ன அங்கு, ஆங்கு அப்படின்னா ஆங்கிற குறில் எழுத்துக்கு ஆ அப்படிங்கிற நெடில் எழுத்து மாறினாலுமே அர்த்தம் மாறாது அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்தாலுமே அதை நம்ம என்ன சொல்லுவோம்? போலின்னு சொல்லுவோம். அது ஒரு டாபிக் தனியாக வரும். இப்போ நம்ம இந்த இணை எழுத்தை மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு வந்து போலி அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. சரி, ரைட். இப்போ இதை சார்ந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்க
இல்லை ஆல்ரெடி ப்ரீவியஸில் கேட்ட ஒன்று 2 கொஸ்டினும் இதில் இருக்குது. பொதுவாக வந்து இந்த டாபிக் வச்சே கொஸ்டின் நாமளே கிரியேட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் என்ன கொஸ்டின் கொடுக்குறாங்க, தவறான சொல்லை கண்டறிய அப்படின்ட்டு ஒரு 4 சொல்ல கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் நம்ம வந்து எழுத்துப்பிழை இருக்குது, இருந்தாலும் இணை எழுத்து அடிப்படையில் தப்பு இருக்குது. அப்போ டன்னகரம் வந்திருக்கு, இங்கேயும் டன்னகரம் கரெக்டாக இருக்குது. இன்னுக்கு டா தான் வந்து இணை எழுத்து, இந்த இன்னுக்கு இந்த ராதா வந்து இணை எழுத்து, அதனால் இது தப்பு. ஓகேங்களா, வென்றான் அப்படின்ட்டு. அப்போ இணை எழுத்தை தெரிஞ்சுக்கிட்டாவே சொற்களில் எழுத்துப்பிழை இல்லாமல் நாம் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணலாம். கரெக்டுங்களா? நண்டு. கீழ்கண்டவற்றுள் மெல்லினத்திற்கான இனவெழுத்து இடம்பெறாத சொல் எது அப்படிங்கிறாங்க. மெல்லினத்திற்கு இணை எழுத்து அப்படின்னா என்னது? வல்லின எழுத்து. அந்த சொல் இடம்பெறாத சொல் எது அப்படிங்கும்போது இஞ்சுக்கு சா கரெக்டு தான், இங்குக்கு கா, இல்லுக்கு வா, இல்லுக்கு வாவா வரும். ஒரு நிமிஷம். ஓகே, அதாவது வந்து கொஸ்டின் நாம் என்ன பார்த்துருக்குறோம், மெல்லினத்திற்கான இணை எழுத்து தான் கேட்குறாங்க. அப்போ மெல்லின எழுத்து என்னது? ஞஞன நமன அப்படிங்கும்போது, அப்போ ஞஞன நமன அப்படிங்கும்போது இஞ்சு ஞஞன இது ஓகே. இன்னு இந்த எழுத்துக்கள்லாம் மெல்லின எழுத்துக்கள் கரெக்டாக. அதற்கு இனமான இனவெழுத்து தான் கேட்குறாங்க. அப்போ இல்லு அப்படிங்கிறது இடையின எழுத்து கரெக்டுங்களா. அப்போ இடையின எழுத்து அதுக்கே இனமானது தான் வரும் கரெக்டுங்களா. இது இடையின எழுத்து வர்றதுனால தான் இது வந்து இடம்பெறாத சொல். ஓகேங்களா? ஓகே, புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து மெல்லின எழுத்துக்கள், ஞஞன நமன. இந்த இல் அப்படிங்கிறது எரள வளல அந்த இடையின எழுத்துக்கள். அதனால் வந்து இடையின எழுத்துக்குண்டான இணை எழுத்து தான் அது. இதெல்லாம் மெல்லின எழுத்துக்குண்டான இணை எழுத்து. அது இடம்பெறாத சொல் அப்படிங்கும்போது இந்த ஆப்ஷன் சி தான் வரும். ஓகேங்களா? சரி, ரைட். இனவெழுத்து இல்லாத தமிழ் எழுத்து அப்படிங்கிறாங்க. இதை ஒரு பாயிண்ட் நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ உயிரெழுத்து மெய்யெழுத்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்தே கிடையாது. ஓகேங்களா? அது அந்த டாபிக் நான் படிக்கும்போது விட்டுட்டு நான் என்ன தெரியல. இனவெழுத்து இல்லாத ஒரு தமிழ் எழுத்து அப்படின்னா அது ஆயுத எழுத்து தான், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்தே கிடையாது. அவு என்ற நெட்டெழுத்துக்கு இணை எழுத்தாக வருவது அவு அப்படின்னா நம்ம சொன்னோம்ல, அவு அப்படிங்கும்போது ஊ, அப்போ ஊ தான் வரும். ஐ அப்படிங்கிறதுக்கு ஈ வரும். ஓகேங்களா? இந்த ஓ அப்படிங்கிறதுக்கு குறில் ஓ, இந்த ஏக்கு ஏ. இதுதான் அடுத்த கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஐ அவு அப்படிங்கிற எழுத்துக்கு இணை எழுத்துக்களை கண்டுபிடிக்கணும். இது வந்து லாஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஐ அப்படிங்கிறதுக்கு ஈ வரும், அவு அப்படிங்கிறதுக்கு ஊ வரும். ஓகேங்களா? சரி, ரைட். அவ்வளோதான். சொல்லப்போனால் இந்த இணை எழுத்துக்கள் டாப்பிக்கு இவ்வளோதான். இணை எழுத்துக்கள்னால் என்ன, உயிரெழுத்துக்கு எது எது இணை எழுத்து வரும், மெய்யெழுத்துக்கு எது எது இணை எழுத்து வரும், இணை எழுத்து இல்லாத ஒரு எழுத்து எது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஒரு சில சொற்களை கொடுத்துட்டு இணை எழுத்து இல்லாத சொல் எது அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சில டாபிக் இப்போ கேட்ட மாதிரி மெல்லினத்திற்கு இனவெழுத்து இல்லாத சொல் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம யோசிக்கணும், இது இடையின எழுத்தா மெல்லின எழுத்தா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதேமாரி இந்த எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் வந்து எது மூலமாக பிறக்குது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். ஒற்றுமை எது எது இருக்குது அப்படின்னா ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, ரைட். வேறு இணை எழுத்துனா நட்பு எழுத்துக்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க, அதுவும் நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இணை எழுத்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை சார்ந்து நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த பிக்சரெல்லாம் நீங்கள் அதான் அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும்போது பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த டாபிக் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ரைட். இது ரெண்டே இடத்துல தான் கவர் ஆகிருந்தது. நியூ புக்லேயும் ஓல்டு புக்லேயும் பருவம் 2. ஒன்று இனவெழுத்துக்கள் டாப்பிக்காகவே இருக்கும், இன்னொன்று வந்து மொழித்திறன் பயிற்சி அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் வேறு ஒரு கண்டென்ட்டோடு நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் கிருஷோபா அகாடமி வந்து நான் உங்கள் ராஜுங்க. தேங்க்யூ.